Okay, question paper discussion பார்த்துடலாங்க. போயிடலாம் சரிங்க. A charge 1 microcoulomb is placed at the center of a hollow cube. The effective flux diverging through each phase is effective flux diverging through each phase is சரிங்களா. ஸோ அது நமக்கு தெரியும். Flux passing through a cube சரிங்களா. Cubeல வந்து 1 microcoulomb of charge இருக்கு. So there is an 1 microcoulomb of charge. Charge is 1 microcoulomb. And cube வச்சிருக்கீங்க. Center of the hollow cube. Electric flux through each phase கேட்குறாங்க. அப்போ flux passing through the entire cube வந்து நமக்கு தெரியும். Q by epsilon 0. So Q is 1 microcoulomb. Epsilon 0 8.854 into the power of minus 12. ஆல்ரெடி தெரியும் சொல்லியிருக்கோம். 1 by 8.854 ஓட வேல்யூ வந்து தெரியும் நினைக்கிறேன் சரிங்களா. 1 by epsilon நாட்டோட வேல்யூ 1.129 into 10 to the power of 11. ஸோ இது ஆக்சுவலாக என்ன வரும் 1.129 into 10 to the power of 11 வரும். மேலே 10 to the power of minus 6 இருக்கு. மைக்ரோகூலும் தானே 10 to the power of minus 6 இருக்கு. 1.129 into 10 to the power of 5. So this is flux passing through a cube is 1.129 into 10 to the power of 5. Flux passing through the cube. But divided by 6 பண்ணணும் சரிங்களா. Flux passing through each phase. Flux passing through the phase. So 1.129 into 10 to the power of 5 divided by 6. Cancel ஆகாது. So 11.29 into 10 to the power of 4 நீங்கள் எடுத்துக்கலாம். divided by 6 பண்ணீங்கன்னா நினைக்கிறீங்க 11 divided by 6 1 point something 1.8 something 1.8 something வரும். பட் ஆனால் ஆப்ஷன் இல்லை சரிங்களா. ஆனால் இதை கரெக்ட்னு கொடுத்துருக்கோம். பட் இது கரெக்ட் கிடையாது சரிங்களா. இது வந்து ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஈச் ஃபேஸ்ன்னு கேட்டக்கூடாது. ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த கியூபிஸ் அப்படின்னு இது கரெக்டு. ஈச் ஃபேஸ்க்கு இந்த ஆன்சர் வராது சரிங்களா. ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த கியூபிஸ்னு இது ஓகே. இங்கே கண்டுபிடிச்சிட்டே ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த கியூபிஸ் 1.129 10 to the power of 5 வோல்ட் மீட்டர் சரிங்களா. கொஷினில் ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஐ திங்க் நான் கியூபோட ஆன்சர் கொடுத்துட்டு ஃபேஸ் போர்டு கேட்டிருக்கு. கொஷின் மாட்டிக்கிட்டு இருக்கேன். 1.8 something வரும். 8 something 10 to the power of 4 வரும். ஆகும் 10 to the power of 5 வர முடியாது. 10 to the power of 4 வோல்ட் மீட்டர் தான் கரெக்ட். ஸோ இந்த கொஷின் மார்க் கொடுத்துருங்க. ஏன்னா ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஈச் ஃபேஸ் கொடுக்கல. ஈச் ஃபேஸோட கொஷின் கொடுத்துருங்க ஈச் ஃபேஸ்னு. பட் ஆன்சர் வந்து ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த கியூப் தான் கொடுத்துருக்கோம். எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் மார்க் கொடுத்துடலாம். ஐ திங்க் மொதல் கொஷின் உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் போயிடுவோம். The direction of induced current can be found by அது தெரியும். direction of induced current எதுங்க Lenz law கரெக்ட்டுங்களா. direction of induced current is found by Lenz law. Okay, next the saturation effect of dielectric polarization is effective only if the field of the order of saturation effect of dielectric polarization is effective only the field of the order of சரிங்களா. இது ஒவ்வொரு புக்கில் வேறு 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 10 to the power of 6 மினிமம் கொடுத்துருக்கான். நாம் நடத்தும்போது அது கொடுத்தாங்களா. saturation effect of dielectric polarization is effective only if the சரிங்களா field is of the order of anyone யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்ம சரிங்களா தியரியில் கொடுத்தோன்னா இல்லை எக்ஸ்ட்ரா கேட்டிருக்குங்களா. கொடுக்காத கொஷின் கேட்டிருக்கோம். இந்த 2 புக்கில் ஒரு மாதிரி 10 to the power of 6 கொடுக்கும். 10 to the power of 6 வோல்ட் பர் மீட்டர். நான் வந்து 10 to the power of 4 கொடுத்துருக்கோம். எனிவன் யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சரி எடுத்துக்கோ. 10 to the power of 4 வோல்ட் பர் மீட்டர். நெக்ஸ்ட் போயிடலாம். த மீன் இன்டர்னல் சரிங்களா எனர்ஜிங்கிறது மிஸ் ஆயிருக்கு சரிங்களா. மீன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஏ ஒன் டைமென்ஷனல் கிளாசிக்கல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இன் ஈக்விலிபிரியம் வித் ஹீட் பாத் அட் டெம்பரேச்சர் T இஸ் மீன் இன்டர்னல் எனர்ஜி. வைக்கிற டெஸ்ட் நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. நம்ம டிஸ்கஷன் அப்பவே பண்ணிடலாம். ஏன்னா அது லேட்டாக பண்ண அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சி போகும். The mean internal energy of an one-dimensional classical harmonic oscillator in equilibrium with
ஹீட் பாத் அட் டெம்பரேச்சர் T என்ன வருங்க? இது கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், நடத்திருக்கோம். எனிவன் தெரிஞ்சே சொல்லலாம். நீங்கள் ஆக்டிவாக சொன்னீங்கன்னா தான் அடுத்தது போக முடியும். மீன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஏன் ஒன் டைமென்ஷனல் கிளாசிக்கல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். மீன் இன்டர்னல் எனர்ஜி என்ன வருங்க? 1/2 kBTR, 3/2 kBTR, kBT or 3 kBT. Mean internal energy means kinetic energy and potential energy. Kinetic plus potential energy. So, one-dimensional kinetic energy is half kBT. Potential energy is another kBT. So, mean internal energy is kBT. So, half kBT plus half kBT, that is kBT. இது நடத்திருப்பேன் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். The potential difference between 2 points, distance R1, அது R1 R2 வரணும், சரிங்களா? 2 points, this is R1, நிறைய மிஸ்டேக் இருக்கு, சரி நோட் பண்ணிக்கோங்க. This 2 points, that is R1 and R2 from infinitely long line charge of linear charge density lambda. linear charge density lambda இருக்கிற, சரிங்களா? ஓகே, லைன் சார்ஜ்ல இருந்து some distance R1 R2 ல 2 points at a distance R1 R2 from infinitely long line charge of linear charge density lambda. So அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா potential difference கண்டுபிடிக்கணும். 2 points கண்டுபிடிக்கணும். So at the distance of R1, another point is at distance of R2. ஓகே, அப்ப potential field தெரியும் ஆல்ரெடி, கரெக்டுங்களா? electric field linear charge density is 2/4πε0 lambda by r, கரெக்டுங்களா? அப்ப இதை நீங்க என்ன பண்ண, எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சா பொட்டன்ஷியல் கொண்டு வந்துடலாம். சிம்பிள் தான். எப்படி கொண்டு வரீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்ச பொட்டன்ஷியல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சிருச்சு, 2/4πε0 லெவலில் 2 கேன்சல் பண்ணி இப்படி எழுதியிருப்போம், இப்படி கொடுத்துருப்போம். 1/2πε0 வரும். 2πε0 இன்ட்டு லேம்டா பை ஆர். இங்கே எல்லாமே 4πε0 இருக்கு, அதனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன், அந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? இந்த ஃபார்ம்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது 2/4πε0 lambda by r ன்னு எடுத்துட்டோம். ஸோ ஒன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நோன், நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கலாம். பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்னது? பை இஸ் ஈக்குவல் டு minus of integral of E vector dot dr vector. So phi is equal to minus of integral of R2 to R1 against the field தான வருவோம். Potential நாவே order to move unit positive charge from one point to another against field. So R2 to R1 தான் வரணும், சரிங்களா? R2 to R1 E தெரியும், 2/4πε0 இதெல்லாம் வெளியில் எடுத்தார் ஆக்சுவலா. lambda by r into r cap, சரிங்களா? டாட் ப்ராடக்ட் தானே, ஒன்றும் ஆகிடும், பிகாஸ் ரெண்டும் எஸ் விட்டுடலாம். ரெடியூஸ் இன்ட்டு டிஆர் மட்டும் வச்சுக்கலாம், இன்ட்டு டிஆர். அப்போ இதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ வெளியில் எடுத்துருங்க. -2/4πε0 லேம்டாவும் கான்ஸ்டன்ட் தான் வெளியில் வந்துடும். 2 lambda by -2 lambda by 4πε0 integral of 1/r, கீழே இருக்கிறது 1/r. ஸோ R2 to R1 1/r into dr. ஸோ 1/r இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா log r உங்களுக்கு தெரியும், சரிங்களா? போடுறதுல டவுட்னா கேளுங்க, சரிங்களா? 2 lambda by 4πε0 log r R2 to R1, சரிங்களா? அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ -2 lambda 4πε0 log R1 minus log R2. இப்படி போட்டுட்டு என்ன பண்ணலாம்? log a minus log b னா log a by b ன்னு எழுதுவீங்க. -2 lambda by 4πε0 log R1 by R2 வரும். இந்த மைனஸ் சேஞ்ச் பண்ணா மாற்றி எழுதிக்கலாம், சரிங்களா? ஆர்குமெண்ட், லாகோட ஆர்குமெண்ட் தலையில மாறி வந்துடும். 2 lambda by 4πε0 log R2 by R1. அல்லது இங்கே கூட இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் மைனஸ் உள்ள கொண்டு போனால் எப்படி கிடைக்கும்? 2 lambda by 4πε0 log R2 வந்து மைனஸ் இருக்கு, அது பிளஸ் ஆயிரும். log R2 மைனஸ் log R1 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ கூட மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா, எப்படி பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலும் ஓகே.
மைனஸ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா லாகோட ஆர்குமெண்ட் சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? லாக் R1/R2ங்கிறது R2/R1 வந்துடும். அல்லது இப்படி கொண்டு போனாலும் கரெக்டா வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கா லாக் R2/R லாக் A மைனஸ் லாக் B தானே. அப்ப லாக் A/B. சாரி லாக் R2/R1 வரும். சரிங்களா? So that's all. Answer நமக்கு கிடைச்சிருச்சு. 2 λ/4π0 log R2/R1. So this is correct after. இது கொஞ்சம் போடணும். பெரிய கஷ்டமான கொஸ்டின் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சே போதும். π is equal to minus E into dr தெரிஞ்சதுன்னா டக்குன்னு போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் ஐசோட்ரோபிக் டயலக்ட்ரிக் மீடியமா? ஐசோட்ரோபிக் டயலக்ட்ரிக்னு சொல்லிச்சு. டயலக்ட்ரிக் மீடியம் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் டென்சிட்டி அண்ட் கரண்ட் டென்சிட்டி ஆர் 0. ஃப்ரீ கரண்ட் டென்சிட்டி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். மேக்ஸ்வெல்ஸோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தட் இஸ் Gauss law of electrostatics. Del dot E is equal to rho by epsilon 0 or del dot D ல கொடுத்திருக்காங்க. Del dot D is equal to rho by epsilon 0. அப்ப இது 0 ஆயிடும். Del dot D 0 வரணும். Del dot B எப்பவுமே 0 தான். அது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். And curl of E equal to minus dou B by dou T. அல்லது என்ன பண்ணலாம்? minus mu dou H by dou T எழுதலாம். Curl of H conduction current density plus displacement current density. Conduction current density 0. Displacement current density வந்து dou T by dou T. This is curl of H. இப்போ curl of H என்ன வரணும் அப்படின்னா எப்சிலான் dou E by dou T ன்னு வரணும். ஸோ இது வரணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கணும். ரெண்டுமே 0 வரும். ஃபர்ஸ்ட் ரெண்டு கேஸும் அதாவது ஸ்டாட்டிக் ஃபீல்டு காம்பனன்ட் சரிங்களா? அண்ட் டைனமிக் ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து இப்படி கிடைக்கணும். curl of E is equal to minus mu dou H by dou T. curl of H is equal to epsilon dou E by dou T ன்னு வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஏன்னா இங்கே ரோ வந்துருச்சு. ஆக்சுவலாக ரோ 0 ஆகணும். ஏன்னா டயலக்ட்ரிக் மீடியம்னு கேட்கணும். சரிங்களா? மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கலாம். மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் ஐசோட்ரோபிக் டயலக்ட்ரிக் மீடியம். ஸோ அப்போ நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் இது ஆக்சுவலாக ஜென்ரலாக கொடுத்தோம்னா இது கரெக்டு. இந்த ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஜென்ரலாக கேட்கல. டயலக்ட்ரிக் மீடியம் தான் கேட்டிருக்கோம். இங்கேயும் டைவர்ஜென்ஸ் ஆஃப் டி ரோ வருது. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. Divergence of D 0 correct. Divergence of B 0. Curl is equal to minus mu naught வராது. mu naught free space தான் வரும். Free space அப்ப இதுவும் வராது. இதோட நிறுத்திக்கலாம். லாஸ்ட் ஆப்ஷன் தான். Divergence of D 0. Divergence of B 0. Curl is equal to minus mu dou H by dou T. Curl H mu சாரி டைப் பண்ணது தப்பா பண்ணிருக்காங்க. mu வராது எப்சிலான் வரும். Curl H epsilon dou E by dou T ன்னு எழுதலாம் அல்லது dou T by dou T ன்னு எழுதலாம். இதுலேயே ஒரு மிஸ்டேக் இருக்கு. பட் ஆனால் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 3 கொஸ்டின் மிஸ்டேக் இருக்கு. நான் புதுசாக ஒரு தடவை கொஸ்டின் டைப் பண்ணுறவங்க மாற்றி அடிச்சிடறாங்க. பார்க்கலாம். முடிஞ்சளவு அடுத்த மாதிரி நான் மிஸ்டேக்ஸ் இல்லாத அளவு கொடுக்குறேன். சரிங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ஆஃப் ஃப்ரீ பார்ட்டிகிள்ஸ். ஃப்ரீ பார்ட்டிகளோட ஸ்பேஸ் வந்து 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ். 3 + 3 that is 6 dimensional space. 3 momentum space, 3 coordinate space, that is 6 dimensional space. இது TRB அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் போயிடுவோம். The polar characteristics appears due to polar, that means electric poles. இந்த polar characteristics ஏன் வருது அப்படின்னாக்கா asymmetry of atoms in the molecules. Asymmetry of atoms in the molecules. அதனால தான் polar characteristics வருது. சரிங்களா? ஒரு மாலிகுல்ல asymmetry. நெக்ஸ்ட் இந்த டைமென்ஷன் ஆஃப் dou T by dou T அது தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி ஆக்சுவலாக இது வந்து JD. இப்போ JDங்கும் போது நிச்சயம் கரண்ட் ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். கரண்ட் டென்சிட்டி தானே. கரண்ட் பர் ஏரியா. அப்போ ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் த பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் இன் CGS சரிங்களா சிஸ்டம் இஸ் பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் இன் CGS சிஸ்டம். del square V is equal to ஆக்சுவலாக மைனஸ் வரும். del square is equal to minus 4 pi rho வரணும். பாய்சான்ஸ் தானே. ஆக்சுவலி முன்னாடி மைனஸ் இருக்கணும். விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் del square is equal to minus 4 pi rho வந்தால் கரெக்ட். பாய்சான்ஸ் சரிங்களா? CGS சிஸ்டத்தில் மற்ற இது வராது. சரிங்களா? இதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுவும் கிடையாது. இது வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். இதுலேயுமே ஒரு மைனஸ் மிஸ் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் மைனஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த கரெக்ட் ஆப்ஷன் இருக்கு. del square is equal to minus 4 pi rho is the correct option. Next, the magnetic induction B is defined by the Lorentz force
சரிங்களா? F is equal to Q into V cross B, அது நமக்கு தெரியும். அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. B கொடுத்தாச்சு, then F will be perpendicular to F perpendicular to எதுக்கு perpendicular இருக்குன்னு கேட்குறாங்க. F தான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. that charge Q is a scalar V vector cross B vector. V vector cross B vectorக்கு perpendicular இருக்கும். சரிங்களா? இப்போ V cross B நம்ம கண்டுபிடிக்கணும். So what is V? 4 I cap minus 2 J cap. B கொடுத்தாச்சு 2 I cap minus 4 J cap. சிம்பிளா இருக்கனால இப்படியே கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். I into I0 I into JK அப்போ மைனஸ் 16K cap வரும். J into I போட்டாங்க. முருகவள்ளி சொல்லுங்க. முருகவள்ளி சொல்லலாம். சார் சாரி சார். நோ ப்ராப்ளம். ஆன்சர் சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க, டக்குன்னு போயிடலாம். ஏன்னா இது நம்ம ரெண்டாவது கம்பைன்டு டெஸ்ட் தான், அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? 16K கேப். ஓகே, இது வந்து J இன்ட்டு I வருது. J இன்ட்டு ஐனா I J K. சரிங்களா? I இன்ட்டு J K வரும். பட் K இன்ட்டு I அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, மைனஸ் கேன்னு வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து மைனஸ் இருக்குது. -4 இன்ட்டு பிகாஸ் -2 +2 -4 வந்துடும். இங்கே மைனஸ் கே கேட்போம். ஏன் அப்படின்னாக்கா J இன்ட்டு I இருக்கு. அடுத்து J இன்ட்டு J 0 வந்துடும். அதை நம்ம கவலைப்படுத்தல. J இன்ட்டு J வந்து 0. சரிங்களா? அப்போ -16K + 4K அப்போ -12K. -12K. சரிங்களா? -12K என்ன K வந்து எப்படி இருக்கு? XY பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் தான் K. XY பிளேனுக்கு தான் பர்பெண்டிகுலர். சரிங்களா? அப்போ XY பிளேனில் தான் இருக்கும். will be perpendicular to XY plane. Z axis கிடையாது, YZ plane கிடையாது, XZ plane கிடையாது. XY பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் தான் கீழே வரும். சரிங்களா? இந்த KR மைனஸ் கீழே வரும். XY பிளேன் தான் கரெக்ட். சரிங்களா? இப்போ இந்த இடம் புரியுதுங்களா? புரியலாம் சொல்லிடலாம். எந்த இடம் உங்களுக்கு புரியலாம்னு சொல்லலாம். கொஷின்ஸ் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் ஒரு சில கொஷின்ஸு. சரிங்களா? நான் கொஷின் கூட நான் எடுக்க டைம் இல்லை. இருந்தாலுமே இது புதுசாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஐ திங்க் பழைய ஸ்டூடெண்ட் தான் சொல்லணும். பெரும்பாலும் ரிப்பீட் இருக்காது. நெக்ஸ்ட் ஓகே போட்டிருப்பீங்க நினைக்கிறேன். The example of polar molecules is water, glass, சரிங்களா? CH3 எல்லாமே இல்லதாங்க, டைபோல் தான். சரிங்களா? polar molecule தான். So that is all the above are correct. Next, the divergence of magnetic field is 0. Then the state is a statement of divergence of magnetic field is 0. எதோட ஸ்டேட்மெண்ட் கேட்கணும். Divergence of magnetic field is 0. Integral form of Paradise எல்லாம் கிடையாது. சரிங்களா? டைவர்ஜென்ஸ் வந்தாவது டிஃபரன்ஷியல் ஃபார்ம் தான். டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் Paradise கிடையாது. இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் காஸ்லாம் கிடையாது. டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லைன் மேக்னடோஸ்டாட்டிக்ஸ். கரெக்ட்டுங்களா? டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லைன் மேக்னடோஸ்டாட்டிக்ஸ். That is divergence of B is 0 or divergence of H கூட போடலாம். Divergence of H is equal to 0 because B is equal to mu H. அப்போ டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ்ல தான் என்ன சொல்லுங்க, divergence of magnetic field is 0 ன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், மேக்னெட்டிக் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் சாட்டிஸ்ஃபைஸ். இது உங்களுக்கு தெரியும். மேக்னெட்டிக் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க? ஈஸியான கொஸ்டின். மேக்னெட்டிக் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் அண்ட் வெக்டர் பொட்டன்ஷியல் ரெண்டு கேட்பான். ஒன்று லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இன்னொன்று பாய்சான்ஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். anyone? ஈஸி கொஸ்டின் தான், நானே சொல்லிடுறேன். ஸோ மேக்னெட்டிக் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் பொறுத்தவரைக்கும் லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். மேக்னெட்டிக் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் del square pi m is equal to 0 வரும். மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் del square a is equal to minus mu naught j வரும். It satisfies Poisson's equation. எதுக்கு வரணும் இந்த ஆன்சர் வந்து வெக்டர் பொட்டன்ஷியலாக இருந்தால் வரும். வெக்டர் பொட்டன்ஷியல் ஓகேங்களா? ஸ்கேலார் பொட்டன்ஷியல்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன் தான். நெக்ஸ்ட், ஸ்கேலார் பொட்டன்ஷியல் இஸ் கிவன் பை, அது அடுத்தது ஸ்கேலார் பொட்டன்ஷியலுடைய எக்ஸ்பிரஷன் அப்படியே கேட்டிருக்கோம். எஸ் mu naught ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். mu naught I by 4 pi into omega, அதே வரணும் ஆன்சரா? சரிங்களா? mu naught I by 4 pi into omega ஃபர்ஸ்ட் ஒன்று வரணும். ஆப்ஷனை தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதையும் சேஞ்ச் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். I வரும், கரண்ட் வரும்.
mu naught I by 4 pi into omega. So this is sometimes in the இப்படி இல்லாம omega வந்து இப்படி இருக்கும். சாலிட் ஆங்கிள் ஒமேகா புக்குங்களில் பெரும்பாலும் இப்படி இருக்கும். சாலிட் ஆங்கிள் ஒமேகான்னு ஒரு சில புக்கில் இப்படி ஸ்மால் ஒமேகாவும் இருக்கும். சாலிட் ஆங்கிள் ஒமேகா. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் ஏவே கரெக்டு. தப்பாக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் the law which enables to calculate magnetic field at any point in the region around the current carrying conductor. So current carrying conductor சுற்றி இருக்கிற magnetic field கண்டுபிடிக்கும். The law which enables to calculate magnetic field at any point in a region around current carrying conductor is yes, Gauss law கிடையாது. Gauss lawன்னு கொடுத்துருக்கும். Gauss carrying Gauss law. Bayes-Savart law கரெக்டாக தான். Faraday's law கிடையாது. Induced EMF. Lenz's law induced EMF. Electromagnetic inductionல வந்துடும். சரிங்களா இதெல்லாம். ஸோ அப்போ Bayes-Savart law சிம்பிள் கொஷின். நெக்ஸ்ட் போயிடுவோம். Power density that transferred into electromagnetic field is represented by the equation. Power density transferred into electromagnetic field. Electromagnetic field க்கு transfer ஆகிற power density என்ன? Power density தான் கேட்கணும். ரொம்ப முக்கியம். இதில் சில இடத்துல ஆப்ஷன் ஏவை போட்டுருவீங்க, தப்பா போயிடும். இது total power transferred to electromagnetic field. Total power transferred into electromagnetic field. Total power தான். Total power transferred into electromagnetic field தான். நமக்கு கேட்குறது power density transferred into the electromagnetic field. Power density. Okay. J dot E. J dot E is the power density transferred into the electromagnetic field. நம்ம அந்த இதில் நடத்தும்போது சொல்லியிருப்போம். சரிங்களா பாயிண்டிங் விட்டு நடத்தும்போது சொல்லியிருக்கேன். L dot S is equal to சரிங்களா rate of change of electromagnetic energy dou by dou T of UB UEB போட்டிருப்போம். ஷார்ட் எழுதியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் E dot T plus H dot B வரும். அது சிம்பிளாக எலக்ட்ரோமேட்டிக் எனர்ஜின்னு எழுதியிருப்போம். மைனஸ் ஆஃப் J dot E இருக்கும். This minus of J dot E represents சரிங்களா the rate of energy transferred into the electromagnetic field. சரிங்களா electromagnetic field க்கு transfer over energy through the motion of free charges in the volume. அந்த வால்யூமில் இருக்கிற ஃப்ரீ சார்ஜஸ்னுடைய மோஷனால அங்கே ஒரு electromagnetic energy generate ஆகும். That is transferred into the electromagnetic field. டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். சரிங்களா J dot E ங்கிறது அந்த இது power density that transferred into the electromagnetic field is represented by J dot E. First option choose பண்ணக்கூடாது. சரிங்களா this is electromagnetic energy. இந்த வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த பார்ட் total electromagnetic energy. இங்க கீழே கொடுத்துருக்குது சரிங்களா எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. பிகாஸ் இதை மட்டும் கொடுத்தோம்னா தான் இருக்கும். சில முன்னாடி 1/2 கொடுக்கணும். 1/2 இல்லை. ஓகே நெக்ஸ்ட் போயிடுவோம். The energy density in static magnetic field. அது உங்களுக்கு தெரியும். ஸ்டாட்டிக் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா 1/2 b square by mu naught. சரிங்களா ஆஃப் b square by mu naught அல்லது சம்டைம்ஸ் b equal to mu h எழுதுனீங்கன்னா mu naught square h square divided by mu naught. mu naught எழுதும்போது மட்டும் 1/2 mu naught h square னு வரும். h எழுதுனீங்கன்னா mu naught h square னு வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும் 1/2 epsilon naught e square னு வரும். பட் ஆனால் b டைம்ல எழுதினா 1/2 b square by mu naught வரும். அந்த டிவிஷன்ல தான் mu naught வரும். சரி டினாமினேட்டர்ல mu naught வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் in an apparatus the electric field was found to oscillate with an amplitude of 18 volt per meter. electric field oscillate ஆகுது. the magnitude of சரிங்களா magnitude of electric field will be sorry இங்க electric fieldங்கிற வார்த்தை மிஸ் ஆகுது. சரிங்களா electric field will be E by B equal to C. அதில் போட்டிங்கன்னா கிடைக்கும். E by B is equal to C. magnitude of electric field எனக்கு வேணும் அப்படின்னா E is equal to C into B. 3 into 10 to the power of 8. B already தெரியும் 18. Sorry. E by B equal to C. electric field found to oscillate. சரி மாற்றி B தான் கேட்குறாங்க. நான் மாற்றி எழுதியிருக்கேன்.
E by B equal to C is okay, but நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின் வந்து B தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிவன். சரிங்களா, 18 வோல்ட் பர் மீட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாச்சு. B தான் கேட்குறாங்க. அப்போ B வேணும்னா E by C. So 18 by 3 into 10 to the power of 8. 6 வரும். 6 into 10 to the power of minus 8. Tesla. 6 into 10 to the power of minus 8. Tesla is correct. கரெக்டுங்களா? 6 into 10 to the power of minus 8 Tesla. Dimension of not Ni door opening or கிடைக்கும் 1/2 வரும். ஏதோ ஒரு மிஸ் இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் விடுறேன். ஓகே, இன்னொரு மெத்தடில் போட்டுக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 5B அப்படிங்கிறது க்ளோஸ்ட் லைன் ஐஸ் B vector dot ds vector. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எழுதிருப்பாரு phi is equal to integral of E vector dot ds vector. கரெக்டுங்களா? திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் B vector dot ds vector. சரிங்களா? by using Stokes theorem. Stokes theorem யூஸ் பண்ணுங்க. Stokes theorem யூஸ் பண்ணி எழுதினீங்கன்னா phi B என்ன வரும்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் லைன் இன்டெகிரலா மாத்தலாம். கர்ல் ஆஃப் B into dl vector. சரிங்களா? ஸோ கர்ல் ஆஃப் B இப்பதான் தெரியும் நமக்கு. தட் இஸ் மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் into dl vector. அப்போ 5B எப்படி எழுதலாம்? A vector dot dl vectorனு 5Bக்கு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பிரஷன் தெரியும். B vector dot ds vector. 5B யோட இன்னொரு எக்ஸ்பிரஷன் வந்து A vector dot dl vector. அப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். integral of A vector dot dl vector is equal to B vector dot ds vector. கரெக்டுங்களா? B vector dot ds vector. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? integral of A vector dot dl vector சரிங்களா, ADL சரிங்களா. நான் மேக்னிட்யூட் மட்டும் எடுத்துக்கிறேன். ADL டைரக்ஷன் டாட் ப்ராடக்ட்ல ஒன்று ஆயிடும். Z into Z, that is 1. சரிங்களா? ஓகே, ADL integral of BDS. B தான் தெரியும் நமக்கு பார்த்தோம். mu naught Ni Z cap வேணா Z cap எடுத்துக்கலாம். சரிங்களா, Z cap and ஏரியா DS into Z cap வரும். சரி, இந்த ஒவ்வொரு சர்க்கிளா இருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு டேர்ன் இந்த ஏரியா எடுத்தீங்கன்னா வரும் அலாங் Z cap தான் வரும். அப்போ DS வெக்டர் into Z cap நடக்கும். ஸ்மால் ஏரியா எடுத்தீங்கன்னா சாரி Z cap into Z cap அது மேஸ்ட் ஒன்று அதனால நான் அதை எடுக்க மாட்டேன். சரிங்களா, mu naught Ni is taken outside. சரிங்களா, mu naught Ni integral of ds. அப்போ integral of ds. So this is a method. ஒன்றும் இல்லை, ஃப்ளக்ஸோட ஃபார்முலா B vector dot ds vector. அது ஸ்டோக்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி மாற்றணும்னா ப்ளஸ் 5B வந்து ADLனு எழுதலாம். A dot dlனு. அப்போ A dot dl equal to integral of B dot ds போட்டிங்கன்னா கிடைச்சிது. A into dl. dl பண்ணும்போது உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த A. சரிங்களா, அந்த டேர்னோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2π ரோ எடுத்துக்கோங்க. P into dsங்கிறது சரிங்களா, ds ஒன்று பண்ணிங்கன்னா πr ஸ்கொயர் வரும். ஏரியா தானே, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் πr ஸ்கொயர். πr ஸ்கொயர் இல்லை π ரோ ஸ்கொயர். அப்போ அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா mu naught Ni divided by 2 into ரோ into π cap. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நிறைய பேர் பட மாட்டாங்க. என்ன சரிங்களா, அப்போ பிரச்சனை ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் இஸ் ஈச் அண்ட் எவர். எது புதுசாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. தேவைன்னு நினச்சி விட்டுட்டு போகாதீங்க. அதே கொஸ்டின் வருவாங்க. ஸோ mu naught Ni by 2 ரோ into π cap. கரெக்டுங்களா, இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ரோ into π cap. இதுக்கான ஆப்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் டவுட் இருக்குல்ல, அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். இதோ ஒரு கஷ்டம் கொஞ்சம் சம்மா இருக்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் பெரிய சம்மா இருக்கிறது. The direction of magnetic field of a long straight wire carrying current is. Direction of magnetic field of a long straight wire carrying current. It is circulating around the current carrying conductor. Magnetic field is always circulates. So along the line circling the current. Circling the current is correct. Circulating magnetic field தான் கிடைக்கும். Okay, option A itself correct. Along the line circulating the current. Next, the wave produced by oscillating dipole spherical wave தான். ஆசிலேட்டிங் டைபோல் நம்ம நடத்தணுமான்னு தெரியல. சரிங்களா, கேட்டேன். பட் இன்னும் நடத்தலாம் தான் நினைக்கிறேன். நடத்திடலாம். அது கொஞ்சம் சின்னதாக ஒரு சின்ன டாபிக் பாக்கி இருக்கு, நடத்திக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட், the volume of a cell in 6-dimensional space. Volume of a cell in 6-dimensional space is h cube. அது நடத்திட்டோம். சரி, நெக்ஸ்ட்
அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் அது. The displacement current density in the modified current density in the modified Ampere's law is analogous to displacement current density எதை அனலாக் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. மாடிஃபைட் ஆம்பியர்ஸ்ல மாடிஃபைட் ஆம்பியர்ஸ்லாம் நமக்கு தெரியும். கர்ல் H is equal to JC plus dou T by dou T. ஒருவேளை கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி 0ன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் லைக் டயலக்ட்ரிக் மாதிரி. ஸோ இன் கேஸ் ஆஃப் டயலக்ட்ரிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி எழுதலாம். அந்த ஃபார்முலாவை மாடிஃபைட் ஆம்பியர்ஸ்லாவை கர்ல் H is equal to dou T by dou Tன்னு எழுதலாம். Next, electric displacement current arises due to எதனால எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வரும் தெரியும். இப்போ தான் பார்த்தோம். dou T by dou T டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் JD is equal to dou T by dou T. So நாலது எப்சிலான் dou E by dou T because D is equal to epsilon E. அப்போ எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் arises due to டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அது எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லை. பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒன்லி, போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஒன்லி, இதெல்லாம் கிடையாது. Next, isolated magnetic pole do not exist in nature. Therefore, isolated magnetic pole இல்லாதனால, magnetic poles இல்லாதனால divergence of B வந்து 0. ஆனா அதுல அப்படி வராது. சரிங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல divergence of E is equal to rho by epsilon 0ன்னு வரும். அங்க ஐசோலேட்டட் சார்ஜ் எடுக்கலாம். இங்க ஐசோலேட்டட் சார்ஜ் இருக்காது. சரிங்களா? ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் போல் தனியா இருக்காது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மாத்தி வேற மாதிரி கேட்பான். If isolated magnetic pole exists, then which of the following equation is modified? கேட்பான். எந்த ஈக்குவேஷனை மாற்ற வேண்டியிருக்குன்னா இதை தான் மாற்ற வேண்டியது. அது மாதிரி நிறைய மாதிரி மாற்றி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. In case of propagation of electromagnetic wave in free space, the vector E and H are in phase இருக்கும். free spaceல கண்டக்டிங் மீடியத்தில் 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும். சரிங்களா? லேக் ஆகும். H வந்து லேக்ஸ் பிஹைண்ட் த E 45 டிகிரி. கண்டக்டிங் மீடியம் இருந்ததுன்னா சரிங்களா இன் ஃபேஸ் இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ராபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். சரிங்களா? Then the vector E and H are in phase with each other. Which of the following correctly describe the electric field at the surface of the conductor? Conductor surface electric field. சரிங்களா? நிச்சயமாக electric field is normal to the surface of the conductor. நார்மல் காம்பனண்ட் தான் இருக்கும். டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட் வந்து 0. சரிங்களா? 0 ஆயிடும். அதை எங்க பார்த்துருப்போம்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ்ல பார்த்துருப்போம். இது டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஸோ தே ஆர் ஆல்வேஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக தான். மொத்ததெல்லாம் வராது. தே ஆர் ஆல்வேஸ் 0 கிடையாது. தே ஆர் ஆல்வேஸ் டேஞ்சென்ஷியல் டு த சர்ஃபேஸ் இருக்காது. தே ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அது வராது. ஃபர்ஸ்ட் ஒன் தான். நெக்ஸ்ட், current flowing in a circuit containing capacitor. சரிங்களா? To satisfy the equation of continuity delta J is equal to minus dou rho by dou T H satisfy பண்ணனும்னா for charge and current the current density must replaced by current density மாத்தணும். ஏன்னா நார்மல் current density வந்து satisfy பண்ணாது. delta J 0ன்னு வந்து கிடைச்சிரும். கரெக்ட்டுங்களா? நார்மல் current density யூஸ் பண்ணி ஒரு கெபாசிட்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனும்னா அதை சால்வ் பண்ணி காட்டியிருப்போம். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்பேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இது சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ கரண்ட் டென்சிட்டி இஸ் ரீப்ளேஸ்டு பை கண்டக்ஷன் கரண்ட் பிளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ரெண்டும் மாற்றினா தான் அப்புறம் டிஸ்பிளே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஜேசி பிளஸ் ஜேடின்னு இப்போ ஜேசி பிளஸ் டோ டி பை டோ டின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். கரண்ட் டென்சிட்டியை ஜே பிளஸ் டோ டி பை டோ டின்னு மாற்றினா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈக்குவேஷனை பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பாருங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஒன்லி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மட்டும் இருக்குது. இன் சிஜிஎஸ் சிஸ்டம் வேற 1/4 வந்து சிஜிஎஸ் சிஸ்டம் அர்த்தம். மைனஸ் வராது, அதனால இந்த ஆப்ஷன் வராது. நீங்க பிளஸ் வந்துருச்சுன்னா இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஜேசி பிளஸ் ஜேடி தானே, ஜேசி பிளஸ் ஜேடி தானே. அப்போ ஜே பிளஸ் 1/4 டோ டி பை டோ டி இருந்தால் கூட கரெக்ட் தான். சரிங்களா? பட் பிளஸ் வரல, இது வராது, இதுவும் வராது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் ஜே பிளஸ் 1/4 டோ d by dou t. Next, refractive index of a material is approximately equal to square root of refractive index root of relative permittivity. Refractive index is இது ரொம்ப முக்கியம். 1 மார்க் கேட்டிருப்பான்.
approximately is equal to root of relative permittivity or dielectric constant. Sometimes sum கேட்பாங்க இதெல்லாம் இருந்து dielectric constant கொடுத்துட்டு refractive index கேட்கலாம் அல்லது refractive index கொடுத்துட்டு dielectric constant கேட்கலாம் சரிங்களா refractive index கொடுத்துட்டு சரிங்களா சரி dielectric constant கொடுத்துட்டு refractive index கேட்டாங்கன்னாங்க epsilon r is equal to n square சரிங்களா அது ரூட் epsilon r போட்டா போதும் refractive index கொடுத்து dielectric constant கேட்டாங்கன்னா நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் so refractive index of material is approximately equal to square root of epsilon r anisotropic magnetic susceptibility is இது வந்து tensor quantity so anisotropic magnetic susceptibility வந்து it's a tensor it's not a scalar சரிங்களா it's a tensor next power radiated by the sun radiate பண்ற பவர் கொடுத்தாச்சு 3.8 10 to the power 26 சரிங்களா watts and radius of the sun கொடுத்தாச்சு இதுல ஒரு சின்ன தப்பு இருக்குது இதுல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்காது 10 to the power 8 டைப் பண்ணவங்க இங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி போட்டு பண்ணிட்டாங்க இங்க 10 to the power 8 வரணும் 10 to the power 26 எல்லாம் radius of the earth கிடையாது 10 to the power 8 the magnitude of pointing vector at the surface of the sun இதுல ஆக்சுவலி எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்காது நான் கொடுத்துருக்கிற டேட்டா படி நான் போடுறேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி क्वेश्चंस வரலாம் சரிங்களா magnitude of pointing vector ஃபார்முலா தெரியும் p is equal to s is equal to power per area சரிங்களா power per area தான் என்னதுங்க பாயிண்டிங் வெக்டர் so p by pi 4 pi r square because square தானே சாரி yes ஸ்பெரிக்கலா இருக்கிறதுனால 4 pi r square surface area because அது வந்து சன்லைட் வந்து எப்படி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னாக்கா இட்ஸ் a spherical wave எல்லா டைரக்ஷன்லயும் ஈக்குவலா வேவ் வந்து என்ன பண்ணுங்க டிராவல் பண்ணும் ஸோ அந்த ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் தான் கிடைக்கும் ஒரு பாயிண்ட் சோர்ஸா இருந்துச்சுன்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் தான் அது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எந்த ஒரு சோர்ஸுமே ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அப்போ பாயிண்டிங் வெக்டர் இஸ் பவர் பர் ஏரியாங்கிறது 4 pi r square இதே கொடுத்தாச்சு நமக்கு ஆக்சுவலாக s is equal to பவர் கொடுத்தாச்சு 3.8 into 10 to the power of 26 4 pi that is 3.14 and area வந்து 7 into 7 that is 49 into 10 to the power of 8 into 8 into 16 வந்தோம் 10 to the power of 16 இப்படி வச்சு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா இது அப்ராக்சிமேட்டா கேன்சல் பண்ணி கூட நம்ம போடலாம் 3.8 இது 4 இது அப்ராக்சிமேட்டா கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ 1 divided by this is around 15 வச்சுக்கிறேன் 50 into 3 10 to the power of 26 10 to the power of plus 16 மேல போச்சுன்னா minus 16 5 into 3 that is 150 into 10 to the power of plus 10 சரிங்களா இது பவர் 0 ஒன்று மேலே கொண்டு போனோம்னா ஒரு பவர் குறையும் இப்போ 10 to the power of minus 1 போகும் 10 to the power of 9 ஆகும் 1 by 15 into 10 to the power of 9 இல்லைன்னா இப்படி பண்ணிக்கலாம் 100 by 15 into 10 to the power of 7 100 by 15 to the power of 7 15 divided by 100 6 times வரும் approximately 6 times வரும் நான் approximate தான் போடுறேன் 6 times கரெக்ட்டுங்களா into 10 to the power of 7 watt per meter square இப்போ approximate 6 into 10 to the power of 7ல இல்லை 8 இருக்குது 8 இருக்கு ஆன்சர் வராது வாய்ப்பு இல்லை 6 yes 6.175 into the power of 7 watt per meter square so this is option correct டவுட் இருக்குங்களா இது அப்ராக்சிமேட்டாவே போட்டேன் நெக்ஸ்ட் which one of the following statement concerning the wavelength of an electromagnetic wave is true wavelength of electromagnetic wave wavelength of the speed of the wave for a fixed frequency கான்ஸ்டன்ட் வரணுங்க wavelength of the speed of the meaning இல்லாம இருக்கு சரிங்களா
இது வராது. நெக்ஸ்ட் this wavelength is inversely proportional to speed of the wave. C is equal to nu lambda. C is equal to nu by lambda is equal to C by nu. Inversely proportional to frequency. Wavelength is same for all type of alternating waves. Wavelength is inversely proportional to the frequency of the array. இதை கரெக்ட் சரிங்களா. C is equal to nu lambda. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று புரியாத மாதிரி இருக்கு சரிங்களா. அது டைப் பண்ணுறது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க சரிங்களா. Inversely proportional to frequency தான். Wavelength is inversely proportional to frequency, so that's option D is correct. Last option. Next problem. The work done by the magnetic force on moving charged particle is 0. ஆமா 0 தான். Work done by charged force. இப்போதான் பார்த்தோம். Force due to சரிங்களா. Magnetic force வந்து V vector cross B vector வரும். Magnetic force. The magnetic Lorentz force Q into V cross B. அப்போ F vector வந்து V cross B க்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். Velocity vector இருக்கும், field vector இருக்கும். Velocity பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படினாவே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து work done பண்ணாது சரிங்களா. There is no change in kinetic energy. அப்போ work done வந்து 0. நம்ம சொல்லிருப்போம்னு நினைக்கிறேன். முக்கியமான பேசிக் கான்செப்ட் தான். The magnetic force tends to change the direction of the moving charged particle. Correct. Direction மாத்தும், ஆனா பட் work done பண்ணாது. In a direction perpendicular to both magnetic field and the instantaneous velocity of the particle. So அந்த இன்ஸ்டன்ட்ல பார்ட்டிகளோட வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பர்பெண்டிகுலரா தான் அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும் ஒழிஞ்சு does not change its velocity or kinetic energy மாத்தாது. அப்போ work done 0. அப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இது சரியா போச்சு. கரெக்டாக தான் இருக்கு சரிங்களா. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 both are true, but statement 2 is correct explanation of statement 1. Yes, correct தான். First option is correct. Next, electronic polarizability of an atom is related to radius. Electronic polarizability 4p epsilon 0 r cube. 4p epsilon 0 r cube. நம்ம சொல்லியிருப்போம். Next, the ratio of amplitude of magnetic and electric fields in an electromagnetic wave has a dimension of magnetic and electric. மாத்தி வருது சரிங்களா. E by B is equal to சரிங்களா E by H, that is equal to eta. கரெக்டுங்களா. E by H ஓட வேல்யூ வந்து eta. Intrinsic impedance போட்டிருப்போம். E by H வந்து intrinsic impedance. அப்ப E by H by E என்ன வரும்? Its unit is ohm. Impedance தான். அப்ப H by E அப்படிங்கிறது reciprocal of impedance. That is the reciprocal of resistance. That is conductance ஓட dimension வரும். Conductance. Yes, conductance தான் கரெக்ட். Inductance வராது. Resistance வராது. அது முன்னாடி தான் resistance. Impedanceனா resistance-ஓட dimension வரும். Capacitance கிடையாது. Capacitance கிடையாது. Inductor-க்கு வரும் inductance. Resistance இருக்கு. இதில் தான் குழம்பு. இதை தான் போட்டுருவோம் மோஸ்ட்லி. ஏன்னா அது E by H கேட்டால் ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக ஆம்பிளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாற்றி கேட்டுருக்கோம். ஸோ அப்போ கண்டக்டன்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு லெனார்ட், ஆக்சுவலி இது நடத்தலை பார்த்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் பாயிண்ட் தான். லெனார்ட் விசர்ட் பொட்டன்ஷியல் இஸ் வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல். அதை முன்னே வச்சுக்கிட்டு மட்டும் தான் கேட்டுட்டே இருப்பான். வேறு எதுவும் பெருசாலாம் கேட்க மாட்டான். வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல். Next, Bohr assumption of stationary orbit of an electron around the nucleus. Bohr assumption ஒரு விஷயத்தை வந்து வயலேட் பண்ணும் சரிங்களா. ஏன்னா Bohr assumption என்ன சொல்லணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். Bohr assumption என்ன சொல்லணும்? According to Bohr assumption, the stationary orbit சரிங்களா, நான் ரேடியேட்டிங் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷனரி ஆர்பிட்னு சொல்லலாம், ஆர் நான் ரேடியேட்டிங் ஆர்பிட். non-radiating orbit. That means இந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும்போது it does not radiate energy. Actually, according to classical theory, when an accelerated particle சரிங்களா, charge is accelerated னு வச்சுங்க, it radiates electromagnetic radiation. Maxwell's relation அதான் சொல்லுது. சார்ஜ் வந்து மூவிங்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆக்சிலரேட்டட் மோஷன்ல இருக்கும்போது it radiates electromagnetic wave. கண்டிப்பா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ரேடியேட் பண்ணணும். இது மூவிங்ல தான் இருக்கு, ஆக்சிலரேட்டட் தான். சர்க்குலர் மோஷன்ல இருந்தவே அது யூனிஃபார்ம் வேலோசிட்டில போனாலும் அதுக்கு நிச்சயமா ஆக்சிலரேஷன் வந்துடும். ஈவன் யூனிஃபார்ம் வேலோசிட்டில இருந்தாலும் சரிங்களா, மேக்னிட்யூட் தான் யூனிஃபார்மா இருக்கும். டைரக்ஷன் வந்து எவ்ரி இன்ஸ்டன்ட் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் மாறிட்டே இருக்கும். அதோடைய டைரக்ஷன் வந்து
ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆக்சலரேட்டட் மோஷனில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் சுற்றுச்சுன்னா அப்படின்னா ரேடியேட் பண்ணணும். ஆனால் போர் கான்செப்ட் படி இது நான் ரேடியேட்டிங் ஆர்பிட். அப்போ போர் அசம்ப்ஷன் ஆஃப் ஸ்டேஷனரி ஆர்பிட் வயலேட்ஸ் orbits of an electron around the nucleus. It violates Maxwell's equation or classical theory. Classical theory violate பண்ணதுன்னு அர்த்தம், அல்லது Maxwell's equation violate பண்ணதுன்னு அர்த்தம். கன்சர்வேஷன் ஆஃப் அகர்மெண்டெல்லாம் violate பண்ணல, சில கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி violate பண்ணாது, மாஸும் கிடையாது. சரிங்களா? Maxwell's equation தான் அது violate பண்ணும். அதாவது Maxwell's equation படி அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ரேடியேட் பண்ணணும், பட் பண்ணாதுன்னு சொல்றதுதான் போரோட ஸ்டேஷனரி ஆர்பிட் கான்செப்ட். நெக்ஸ்ட் போயிடலாங்களா? Plus Q minus Q charges are put on the diametric end points of a circle of diameter d. ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட டயமீட்டர் வந்து d ன்னு வச்சுப்போம். அதோட எண்ட் பாயிண்ட்ஸ்ல வச்சிருக்கீங்க. என்னது? plus Q and minus Q charges put on the diametric end points on the circle of diameter d. The total distance d ன்னு வச்சுக்கோங்க. d is the distance. இது ஃபுல்லா. Then the force on the third charge plus Q வைக்கிறீங்க, which is at the center of the circle. Okay, இங்க இருக்கு. Third charge center of the circle, இன்னொரு plus Q வைக்கிறீங்க. அப்ப இது ஒரு d/2 வரும், இது ஒரு d/2 வரும். டோட்டலா இது d அப்படின்னாக்கா இது ஒரு d/2, இது ஒரு d/2. So what is the force on the third charge? So these two are positive. அப்ப நிச்சயமா இந்த force, இதை எக்ஸைட் பண்ற force வந்து outwards இருக்கும். அது வேணா f ன்னு வச்சுக்கோங்க, f plus Q. அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜ் இதை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். அப்போ force acting on the charge plus Q due to the minus charge is also, அதுவும் அதே டைரக்ஷன் இருக்கு. அப்போ ரெண்டு ஆட் ஆகிக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், போட்டிருப்பீங்க நிறைய பேர், போட்டிருந்தீங்கன்னு ஆன்சர் சொல்லலாம். அப்போ f plus Q என்ன வரும்? k q1 q2 மேக்னிடியூட் தான் எடுத்துக்க போகிறோம், q² தான் வரும். டிஸ்டன்ஸ் வந்து d/2 ஹோல் ஸ்கொயர், அப்போ d²/4 வரும். அப்போ 4 மேலே போயிடும், 4q²/d². ஸோ f minus Q அதே தான் வரும், பட் டைரக்ஷன் மட்டும் பார்த்துக்கணும் மறக்காம. ரெண்டு டைரக்ஷன் ஒன்றா இருக்கலாம், ஆட் ஆகிக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ once again k magnitude of the charge square, that is q² divided by d/2 whole square, அப்போ d²/4 வரும். அந்த 4 மேலே போயிடும். ஸோ முன்னாடி சொன்ன அதே எக்ஸ்பிரஷன், சரிங்களா? 4k q²/d², 4k q²/d² வரும். அப்போ டோட்டல் f is equal to a force acting on the charge plus q due to plus q, force acting on the charge plus q due to minus q. f plus q, f minus q வச்சுக்காங்க. அப்போ force is equal to 2 times வரும். இப்போ 8k q²/d², 8k q²/d². ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்கு. போகிறது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் போயிடலாங்களா? நோட் பண்ணிக்கோங்க, போயிடலாம் நெக்ஸ்ட். Next question பண்ணுங்க. A charge plus Q is located at the center of corner of a cube. Okay, this is corner of a cube. முன்னாடி சென்டர்ல பார்த்தோம்னா corner of a cube of side A, அதோட சைடு வேல்யூ வந்து A. Electric flux through any face of the cube, அது நம்ம போட்டிருப்போம். Electric flux is pi is equal to Q by epsilon 0 ஜெனரலா. இந்த Q ஆக்சுவலா Q/8 வரும். இந்த கார்னர்ல வச்சுக்கீங்க, கார்னர்ல வைக்கும்போது Q ஓட வேல்யூ வந்து Q/8 ஆயிடும். ஸோ Q/8 epsilon 0. பட் ஆனால் கேட்குறது ஃபேஸ் தான் மறுபடியும். அப்போ ஃப்ளக்ஸ் பாசிங் டு த ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஃபேஸஸில் பாஸ் ஆகும். அப்போ 3 ஃபேஸஸில் பாஸ் ஆகுது, 3 ஃபேஸில் பாஸ் ஆகுது நான் சொல்லியிருப்பேன். Q/8 epsilon 0 into 3 வரும்போது 24 வரும். Q/24 epsilon 0 ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஸோ தட் ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன், Q/24 epsilon 0. Next, a current of 1 ampere is flowing
in the side of an equilateral triangle. Equilateral triangle side la vandu 1 ampere current flow agudhu. Triangle of side 4.5 × 10⁻² meter. Okay, 4.5 × 10⁻² meter adoda side value. Find the magnetic field at the centroid of the triangle. இது கொஞ்சம் பெருசா போடணும். Find the magnetic field at the centroid of the triangle. Triangle ஓட centroidல என்ன magnetic field போட்டுடலாம். சரிங்களா? ஒரு 2 minutes ஆகும் போட்டுடலாம். ஒண்ணுல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் எப்பவுமே. என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. என்னது 1 ampere கரண்ட் தான் போகுது. ஈஸியாக தான் இருக்கும் ஆப்ஷன். 1 ampere current is flowing an equilateral triangle. ஒரு equilateral triangle draw பண்ணிக்கோங்க. So this is an equilateral triangle. So all sides are equal, all angles are 60 degree. So the current is flowing. அது எந்த டைரக்ஷனாலும் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க. அது இப்படி தான் ஃப்ளோ ஆகும். ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வரணும்னு இப்படி தான் போகும். கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் த சென்ட்ராய்ட். ஸோ இந்த ஃபேஸ்ல இருந்து சென்டர்ல இருந்து நம்ம லைன் டிரா பண்ணணும். ஒவ்வொரு ஃபேஸும் அதோட சென்டர்ல இருந்து லைன் டிரா பண்ணீங்கன்னா சென்ட்ராய்டு கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஸ்ல இருந்து சென்டர்ல இருந்து நான் நம்ம லைன் டிரா பண்ணேன். அதே மாதிரி இந்த லைன்ல இருந்து சென்டர்ல இருந்து டிரா பண்ணுங்க. இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து டிரா பண்ணீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ சென்ட்ராய்டு. ஸோ இதெல்லாம் சரிங்களா? இந்த ஆங்கிள்ஸ் வந்து 60 டிகிரி வரும். இந்த டோட்டலா 60 அப்படின்னா இது 30 அர்த்தம். சரிங்களா? இது 30, இது 30. சரிங்களா? 60 இது 60. அப்ப இங்க இது ரெண்டு 60 வரும். கரெக்டுங்களா? இது 60, இது 60 வரும். இது ரெண்டு 30 நமக்கு தெரியும். டோட்டலா 60னா இது ரெண்டு 30 வரும். 30 + 30 60, 60 60 that is 180 சரியா போயிடும். அப்ப இந்த ஆங்கிள் வந்து 60. இதுதான் நமக்கு தேவை. இந்த ரெண்டு ஆங்கிள் தான் 60 and 60. சரிங்களா? இப்போ இந்த இது மட்டும் ஒரு கண்டக்டரா எடுத்துக்கோங்க. பாருங்க, இதை மட்டும் இந்த சைடை மட்டும் எடுத்துக்குவோம். இதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மேக்னெட்டிக் இண்டெக்ஸ் இது கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே மாதிரி தான் இதுக்கு இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டக்டரா வச்சுக்கோம். இது செகண்ட் கண்டக்டர், இது தேர்ட் கண்டக்டர். ஸோ ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு தி ஃபர்ஸ்ட் கண்டக்டர் இஸ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? μ0I divided by 4πA. 4πA. So this is a distance. இந்த distance தான் நமக்கு வேணும். இந்த distance நம்ம கண்டுபிடிக்கணும். வேற வழி இல்லை. ஸோ இதுக்கு வேணும் ஒரு பேர் கொடுத்துக்கலாம். AB. C is a triangle. சரிங்களா? This is O. So this point is சரிங்களா centroid. C னோட P னு வச்சுக்கோங்க. This is a point P. இந்த பாயிண்ட்ல தான் P மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. P this point is ABCD. T வச்சுக்கோங்க. அப்ப நாங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிடலாம். μ0I divided by 4πA. அதாவது DP. அந்த DPங்கிற டிஸ்டன்ஸ் தான். DP is the distance into sin alpha plus sin beta. Because if infinite கண்டக்டரா இருந்தால் அது வந்து 1981 ஆயிடும். இப்போ இன்ஃபைனைட் லென்த் கிடையாது. சரிங்களா? அப்போ 60 டிகிரி 60 டிகிரி வரும். ஸோ நம்மளோட இப்போ முக்கியமான வேலைன்னா அந்த டிபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் டேன் தீட்டா எடுங்க. இந்த ட்ரையாங்கிள் நான் பாருங்க மறுபடியும் ஸ்ட்ரெச் பண்ணி தரலாம். அது மேலே உங்களுக்கு பவர் ரைட் பண்ணுறேன். அப்படின்னு ட்ரா பண்ணுற பாருங்க. ஸோ இந்த எந்த ட்ரையாங்கிளோட எடுத்துக்கலாம். இந்த கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ tan 60 டிகிரி அப்படிங்கிறது என்ன வரும்னா ஆப்போசிட் சைட் தட் இஸ் AD by adjacent side is equal to DP. நமக்கு DP தான் வேணும். So we need DP that is equal to AD by tan 60 degree. AD என்னது டோட்டலா இதோட லென்த் ஏன்னு சொல்லி இதோட டோட்டல் லென்த் கொடுத்தாச்சு. எஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? டோட்டல் லென்த் Lனா இப்போ L/2 வரும். AD மட்டும் L/2 divided by tan 60 degree. Tan 60 degree means √3. கரெக்டுங்களா? √3. அப்போ என்ன கிடைக்குன்னா L/2 √3. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் DP. கரெக்டுங்களா? இந்த DP மட்டும் நமக்கு தெரியாம இருந்து அப்போ DPங்கிற விஷயம் L/2 √3 அல்லது DP is equal to Lனா தெரியும். அதோட வேல்யூ தான் கொடுத்துருக்கு கொஸ்டின்ல. 4.5 நினைக்கிறேன். 4.5 ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். எஸ் 4.5 × 10⁻². 4.5 × 10⁻². Yes, 4.5 × 10⁻² divided by 2 × √3. So this is DP. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கோம். அப்போ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க DPயோட வேல்யூ. ஈக்குவேஷன் 1ல μ0I divided by 4π μ0
எஸ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் V1 mu நாட் நமக்கு தெரியும். mu நாட்ங்கிறது 4 pi into 10 to the power of -7. நான் டைரக்டா போட்டுறேன். ஈக்குவேஷன் 1 நான் டைரக்டா எழுதுறேன். 4 pi into 10 to the power of -7. கரண்ட் வந்து 1 ஆம்பியர், அதனால அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? 4 pi A தான் இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 4.5 into 10 to the power of -2. இந்த 2 root 3 மேலே போயிடும். 2 root 3 into sin 60 degree plus சரிங்களா, sin 60 degree, sin A plus sin B தான், sin alpha plus sin beta, இது 60 degree. 60 degree root 3 by 2 வரும், 2 times வரும். இது ஒரு root 3 by 2 plus root 3 by 2, அப்போ 2 times வரும். சரிங்களா? 4 pi get cancel. 2 root 3 into 10 to the power of -7, 10 to the power of plus 2 மேலே கொண்டு போயிருங்க, divided by 4.5. இது என்ன வரும்னா 2 times root 3 by 2 வரும். அப்போ 2 get cancel, root 3 தான் வரும். அப்போ 2 into root 3, 3, 2 root 3 வருது. இங்கே root 3 இருக்கு, இங்கே root 3 இருக்கு. divided by 4.5 into 10 to the power of -5. சரிங்களா? 2 into 3, that is 6, divided by 4.5 into 10 to the power of -5. So this is the value of B1. சரிங்களா? அப்போ டோட்டல் B என்ன வரும் அப்படின்னாக்கா B1 plus B2 plus B3 வரும். அது எப்படி சார் மைனஸ் வராதான்னா வராதா? B1 minus B2 வராதான்னா வராது. ஏன்னா நம்ம அதை நான் சொன்ன அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்படி ஆக்ட் பண்ணணும். கரண்ட் இப்படி தானே ஃப்ளோ ஆகுது. எனக்கு நீங்கள் தனியாக கூட போடுறேன். சரிங்களா? கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது சென்ட்ரலில் கண்டுபிடிக்கணும். எந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கணும் அந்த பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கண்டக்டர் அந்த சைடை நோக்கி திருப்பணும். எப்படி திருப்புது பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸில் திரும்புது. அப்படின்னா இந்த சென்ட்ரலில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா? அவுட் டு, கரெக்டுங்களா? அவுட் டுல இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கண்டக்டரும் பாருங்க, இந்த கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இங்கே சென்ட்ரலில் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கண்டக்டரே அந்த பாயிண்ட் நோக்கி திருப்பினீங்கன்னா இங்கேயும் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் திரும்பும். இப்போ இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் கண்டுபிடிச்சாலும் அவுட் டு தான் வரும். மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட வேல்யூ சம் வேல்யூ கிடைக்கும். அவுட் டு தான், இன்டூ கிடையாது. சரிங்களா? இன்டூ வந்தால் தான் நம்ம மாற்றி போடணும். ஒன்று அவுட் டு, ஒன்று இன்டூனா தான். இதுவும் பாருங்க, மறுபடியும் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? கரண்ட் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன்லேருந்து இந்த கையில் சரி இந்த கண்டக்டரை திருப்புங்க. எந்த பக்கம், எந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கணும் அந்த சைடு திருப்பணும். திருப்பா இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இதுவும் அவுட் டு தான். எல்லாமே அவுட் டுல தான் வரும். எல்லாத்தோட லென்த் ஈக்குவல் தான். அப்போ ஒன்று கண்டுபிடிச்சாவே முடிஞ்சு போச்சு. B1 என்ன வந்துச்சு அதே தான். ஆல் ஆர் அவுட் டு, நாட் இன் டு. எல்லாமே அவுட் டு தான். ஸோ அதனால எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 times B1 போட்டால் கூட போதும். அவுட் டு நான் மேக்னிட்யூட் தான் கேட்டிருக்கோம், அவுட் டு இன்டூ 1 கூட கேட்கல. அப்போ 3 into 6 divided by 4.5 into 10 to the power of -5. 3 into 6, that is 18 divided by 4.5 10 to the power of -5. சரிங்களா? 4.5 2 times போட்டிங்கன்னா 9 வரும். 4 times போட்டிங்கன்னா 18 வரும். ஸோ 4 into 10 to the power of -5. சரிங்களா? டெஸ்லா 4 into 10 to the power of -5 டெஸ்லா. புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஆனால் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். நோட் பண்ணிக்கோங்க. வந்ததில்லை, வராதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வரும். So option is 4 into 10 to the power of -5 Tesla or Weber per meter square. Weber per meter square. Okay, கரெக்ட்டுங்களா? ஓகே, பார்க்கலாம். இன்னும் 7 o'clock மேலே போட்டுடலாம், பார்க்கலாம். சரிங்களா? Consider a system of 4 coins. The number of microstates corresponding to the macrostates with 2 head and 2 tail is 2 head and 2 tail. அது number of microstates formula. Total n factorial divided by n1 factorial n2 factorial. சிம்பிளா போடலாம். அல்லது இப்படி எழுதலாம், n factorial divided by r factorial n minus r factorial. இப்படி எழுதலாம். சரிங்களா? மொத்தமா 4 காயின் இருக்குது. சரிங்களா? 2 காயின் வந்து ஹெட் கிடைக்குது. அது போக கண்டிப்பா 4 minus 2 2 தான் வரும். 2 காயின் வந்து டெயில் கிடைக்குது. ஸோ அப்போ என்ன உங்களுக்கு 4 into 3 into 2 into 1 divided by 2 ஃபேக்டர்லாம் 2 தான். 2 into 1 வரும், தேவையில்லை. 2 into 2 அந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா 6 வரும். The number of microstates is 6. Okay. In an isotropic dielectric medium, the plane electromagnetic vectors தெரியலாம். E வெக்டர்னு அர்த்தம். வெக்டர்ஸ்னு சொல்லியாச்சு. H வெக்டர் அண்ட் ப்ராபகேஷன் வெக்டர் K வெக்டர் forms a set of orthogonal vector. Orthogonal mutually perpendicular இருக்கும். சரிங்களா? E and H and propagation vectors are mutually perpendicular. அல்லது orthogonal vectors னு சொல்லலாம். Next, the number of microstates available to a
rigid rotator with angular momentum less than m is. இதை நான் சால்வ் பண்ணல, இந்த ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்கலாம் இந்த கொஸ்டினை. நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் ஃபார் ஏ ரிஜிட் rotator is 2 pi m divided by h to the whole square. நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இதை நம்ம சால்வ் பண்ணணும், பட் இது இப்போ லென்த்தியாக போக வேண்டாம். ஆங்குலர் மொமெண்டம் m இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் ஃபார் ஏ ரிஜிட் rotator is 2 pi m divided by h whole square. இதை எழுதி வச்சுக்கோங்க, வேற கொஸ்டின்ல கேட்கலாம். சரிங்களா, சில இடங்களில் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ் மீன்ஸ் இன்னைக்கு ஈவினிங்கே கூட வச்சு இதை முடிச்சிடலாம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான். இனிமேல் நீங்கள் டெஸ்ட்டுக்கு படிங்க, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நல்லா படிச்சுட்டு எழுதுங்க. அதை உடனே நான் டிஸ்கஸ் பண்ணிடுவேன், ஏன்னா அப்பப்போ பண்ணிட்டு தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். இப்போ நான் விட்டுட்டுனா அதை அப்படியே மறந்துடுவேன். இதை நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இதையும் பாலிடெக்னிக் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதையும் பண்ணிடுறேன். பட் இனிமேல் வந்து வைக்கிறத நம்ம நீங்கள் ஸ்டிபுலேட்டட் டைம் பீரியட் ஒரு 1 வீக் ஆஃப் டைம் தரணும், 1 வீக்குள்ள எழுதி முடிங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். இது இன்னைக்கு ஈவினிங் மீதி இருக்கிற கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் வந்து ஈவினிங் பார்க்கலாம். எனி டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல்.